வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு ஹார்ட் பிரேக்கு. அதாவது பென் ஸ்டோக் அவரோட ரிட்டயர்மெண்ட்ட அஃபிஷியலா சொல்லிட்டாரு. சீரியஸா லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷமாவே கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு நெறைய ஹார்ட் பிரேக் வந்திருக்கு. ஏன்னா நெறைய லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டயர்மெண்ட்லேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு புடிச்சவங்களா ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில ஒரு ஆள் தான் பென் ஸ்டோக்கு. பென் ஸ்டோக் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டா டெஸ்ட் கிரிக்கெட், ஆஷஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப புடிச்சதுக்கு ஒரு காரணம், நான் விரும்பி இன்னுமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஸ்டோக் தான். பென் ஸ்டோக் வந்து அவரோட பேட்டிங்கில டெஸ்ட் கிரிக்கெட்ட பார்க்காதவங்கள கூட பார்க்க வைப்பாரு. அந்த மாரி ஒரு பிளேயரு, ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். எஸ்பெஷலி பென் ஸ்டோக் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னாலே அந்த ஆஷஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். 2019 ஆஷஸ் 135 அடிப்பாரு. இங்கிலாந்து வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தா சீரிஸே தோக்குற மாரி இருக்கும். பட் தலைவன் 135 அடிச்சு அந்த மேட்ச ஜெயிக்க வைப்பாரு இங்கிலாந்துக்கு. அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம்னா டெஸ்ட் மேட்ச்னா சும்மா டிஃபென்ஸ் மட்டும் வச்சு விளையாடாம, இந்த மாரி அட்டாக்கிங்காவும் விளையாடுவாங்கன்னு நான் தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமும் அதுதான். அதுக்கப்புறம் நெறைய டெஸ்ட் மேட்சஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இங்கிலாந்தோட ஒரு ஆல் டைம் கிரேட்டஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ன்னு சொல்லலாம். வேர்ல்டுலே ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் கண்டிப்பா பென் ஸ்டோக் தான். அண்டு இட் கம்ஸ் டூ இங்கிலாந்துக்கு வந்து பயங்கரமா முக்கியமான மேட்சஸ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு 2019 வேர்ல்ட் கப்பில ஒரு 85 அடிப்பாருன்னு நெனைக்கிறேன். அதே மாரி 2022 T20 வேர்ல்ட் கப்பில ஒரு 50 அடிப்பாரு. அந்த 2 ஐசிசி ட்ராஃபியுமே இங்கிலாந்து ஜெயிப்பாங்க. மாரி பயங்கரமா இங்கிலாந்துக்கு வந்து நெறைய வாட்டி சிங்கிள் ஹேண்டா தான் ஜெயிச்சு தந்திருக்காரு. எஸ்பெஷலி ஒரு டெஸ்ட் கேப்டனா ஒரு அண்டர் ரேட்டடான கேப்டனு. பெருசா பென் ஸ்டோக்க பத்திலாம் அவரோட கேப்டன்ஸி பத்தி பெருசா யாரும் பேசி நான் பார்த்ததில்ல. பட் செம்ம கேப்டனு. எஸ்பெஷலி ஒரு ஆல்ரவுண்டரா பயங்கரமா பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்கு. போன வருஷம் இந்தியா வந்து இங்கிலாந்தோட 5 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க இல்லையா? அதில இவர் மட்டுமே தனியா பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருப்பாரு. இந்த மாரி உயிரே குடுப்பாரு. பட் நான் டெஃபினட்டா ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எஸ் இங்கிலாந்துல வந்து 2, 3 பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில ஒரு பிளேயர் தான் பென் ஸ்டோக்கு. அ டெஃபினட்டா ரொம்ப மிஸ் பண்ண போறோம். அண்ட் ரொம்ப ஷாக்குங்க முக்கியமா. அவர் நெனச்சாருன்னா கண்டிப்பா இன்னுமே விளையாடலாம். முக்கியமா இன்னும் ஒரு 1 1/2 வருஷத்துல வேர்ல்டு கப் வேற வரப்போது. கண்டிப்பா அடுத்த வேர்ல்டு கப் விளையாண்டு ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் சடனா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஷாக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே ஓடிஐ மட்டும் விளையாடுறாங்க. கேன் வில்லியம்சன் எல்லா ஃபார்மேட்லேருந்து ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பென் ஸ்டோக் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறாரு. ஜோ ரூட் எல்லா ஃபார்மேட்லேயும் விளையாடுறாரு. சீரியஸா இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் அன் இயரா. சரி, உங்களுக்கு பென் ஸ்டோக் விளையாண்ட எந்த இன்னிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அது டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும். ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.